ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம்னு சொல்லணும். தெய்வ அனுகூலம் மிக்க தினம். இந்த தினத்தில் தொழிலில் நல்ல ஒரு மேம்பாடு ஏற்படும். சில அனுகூலமான அதாவது நமக்கு பயனளிக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள், அப்புறம் குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான சில தெய்வ அனுகூலம் பெற்ற விஷயங்கள்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. அதாவது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக நடக்கக்கூடிய தினமாக இருப்பதால் ஒரு சுபிட்சத்தை தரக்கூடிய ஒரு சுபமான தினமாகத்தான் இதை கொள்ளலாம். ரொம்ப சிறப்பான தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினமாக வரும்பொழுது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சில உங்களுடைய நேரம் சரியான முறையில் செலவாகாது. அதாவது நமக்கு உபயோகம் இல்லாத இந்த டயத்தை நான் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நண்பர்களுக்காகவோ இல்லை சில முக்கியஸ்தர்கள் என்று கூறப்படுபவர்கள் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லாத ஆளாக இருப்பாங்க. அவங்களுக்காகவோ ஒரு சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் அமையும். இன்றைக்கி ஃபுல்லாக தண்டத்துக்கு அலைஞ்சேன், யாரோடையோ நான் சுற்றிட்டு வந்தேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது போல் ஒரு சமாச்சாரங்கள் நிகழக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில நேரங்களில் அதை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதை நீங்கள் தவிர்க்க முடியும். ஆனால் பல நேரங்களில் அதை தவிர்க்க முடியாததாக அமையும். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் தான் கைக்கொள்ள வேண்டும், வேறு வழி இல்லை. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். தொழிலில் உள்ள சுணக்கங்கள்லாம் மறையும். தொழிலில் ஒரு அனுகூலமான சூழல், ஒரு நட்பு மலர்வது போன்ற ஒரு தன்மைகள், எல்லாருமே ரொம்ப ஒரு இன்முகத்தோடு உங்களோட பேசக்கூடிய அளவில் ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை காண்பிக்கக்கூடிய தினமாக இது அமைந்திருப்பதால் மனதுக்கு இதமளிக்கும். எந்த ஒரு காரியம் நீங்கள் தொடங்கினாலும் அது முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான தினமாக இது அமைகிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல தடைகள் எல்லாம் மறையக்கூடிய தினம். இந்த கோர்ட்டு, சில கேஸு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு அனுகூலமாக அமையும், வெற்றிமுகமாக அமையும். எந்த ஒரு தடைகளையுமே தகர்த்து முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களுடைய ஒரு தனிப்பட்ட திறமையும் அந்த ஒரு கண்ணியமும் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை கையாண்டாலும் அதில் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு அதில் உங்களுடைய அந்த ஒரு தனிப்பட்ட கவனத்தினாலும் கடுமையான உழைப்பாலும் நிச்சயமான நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். உங்கள் குழந்தைகளுடைய நலனில் சில நேரங்களில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டி வரலாம். அப்படி செலுத்துவதால் அவர்களுடைய முன்னேற்றம் என்பது உறுதிப்படும். ரொம்ப எந்த ஒரு காரியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமைகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சில நேரங்களில் புதிய வாகனங்கள் வாங்குவது, இல்லைன்னா அந்த விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள், அதாவது அது உங்கள் தொழிலுக்கு ரொம்பவும் அனுகூலமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வாங்குவீங்க. ரொம்ப நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் என்பது ரொம்ப ஒரு உருப்படியான ஒரு விஷயமாக அமையும். அதனால் மனசில் நம்ம முன்னேற்றத்திற்காக நம்ம செயல்பட்டு அதில் வெற்றியும் அடையும் பொழுது
ஒரு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். ஒரு வெற்றியை கண்டதால் வரக்கூடிய அந்த திருப்தி என்பது வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது, அது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வகையில் அமையும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் மெனக்கெட வேண்டி வரும். சில நபர்களை சென்று பார்க்க வேண்டி வரலாம். சிறு பிரயாணங்களை நீங்கள் ஒருவேளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் நீங்கள் கடினமான உழைப்பிற்கான ஒரு நல்ல பலனை பெறக்கூடிய அளவில் சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும். தொழிலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பாராத விதமாக நல்ல லாபத்தை பெறக்கூடிய வகையில் சூழல்கள் அமையும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை கையாண்டாலும் அதில் சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமைகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் தங்கள் தேக ஆரோக்கியத்தை பற்றிய விஷயங்களில் வந்து கவனம் செலுத்த வேண்டும். இப்போது எங்கேயாவது தொடர்ந்து ஒரு 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 வலி இருக்கிறது, வீக்கம் இருக்கிறது, மருத்துவரை அணுகி அதை ஆரம்பத்திலே கிள்ளி எறிவது நல்லது. எடுக்கக்கூடிய காரியங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். ஆனாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு நல்ல பலன்களும் ஏற்படும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகளை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவுகளை பலப்படுத்துவதற்காக சில வேலைகளை மெனக்கிட வேண்டும். அதுபோல் அந்த விஷயமாக சில வேலைகள்லாம் நீங்கள் செய்ய வேண்டி வரும். உங்களுக்கு அது பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனாலும் அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய அந்த அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க. அது மாதிரி புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை சரி செய்ய முடியும். சில மேடு பள்ளங்களை நிவர்த்தி செய்ய முடியும்னு கூட சொல்லலாம். அதுபோல் ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இருக்கும். நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நல்ல லாபத்தை பெறக்கூடிய அளவில் நல்ல இனிமையான சூழல்கள் ஏற்படும். மொத்தத்தில் எல்லா விதங்கள்லையும் லாபத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அதனால் ஓரளவுக்கு பெரிய ஒரு மன நிறைவும் ஏற்படும். கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சீர்படும்.